என்ன ஜினியா, எதுக்காக சேடாக இருக்க மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதேனியா, உன்னை பார்த்தா அப்படி தெரில. நீ ஏதோ சேடாக இருக்க மாதிரி தான் இருக்க. எதுவும் பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லடி, அம்மாவை நினச்சிதான். ஐயோ இனியா, இன்னுமா அதே பற்றி யோசிச்சுட்டு இருக்க? ஆமாண்டி, மார்னிங் அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்தல. ஓகே இனியா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதே பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இனியா. அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரியுது பிரீத்தி, ஆனால் எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல. இனியா, எஸ்டர்டே வரைக்கும் நல்லா தானே இருந்த, இன்றைக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எஸ்டர்டேலாம் அகில் சார், பிரசாந்த் சார், கார்த்திக் சார்லாம் நமக்கு கூடவே இருந்தாங்க துணைக்கு. ஆனால் எஸ்டர்டே கூட அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரிலடி. ஆனால் மார்னிங் அம்மா பேசும்போது தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அம்மா மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. எப்படி தான் அம்மா நம்மக்கிட்ட இவ்வளோ கேஷுவலாக பேசினாங்கன்னு தெரியல. நானும் பார்த்தேன் இனியா, நமக்காக தான் அம்மா அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மா மனசில் நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் ஒன் திங் பிரீத்தி, கண்டிப்பாக சொல்கிறேன், அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை பிரீத்தி, எனக்கு இன்னொரு விஷயமும் மனசில் கடந்து ஓடிட்டே இருக்குது. என்ன சொல்கிற இனியா? எந்த விஷயத்தை பற்றி பேசுகிற? அதுதான் அம்மா ஃபேமிலி பற்றி சொன்னாங்கல்ல. யார் ஃபேமிலி பற்றி சொன்னாங்க? புரியல. காட், அம்மாவோட ஃபேமிலி பற்றி சொன்னாங்கல்ல. ஆமாம் இனியா. ஆனால் நான் என்னென்னமோ நினச்சேன்டி. ஆனால் இது இவ்வளோ தலைகீழாக இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நானும் நினச்சேன், எப்படியும் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம அம்மாவோட ஃபேமிலி கூட போய் சேர்ந்துருவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மாவோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அம்மாவோட ஃபேமிலிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் நமக்கு கூட அந்த அளவுக்கு பெருசாக தெரியல வினோ. ஆனால் பாவண்டி, அவன் தான் ரொம்ப பெரிய ஃபேமிலியில் இருக்கணும்லாம் ஆசைப்பட்டான். ஏன் நிறைய டைம் அம்மா கிட்ட போய் அதிகமாக கேட்குறதே அவங்க ஃபேமிலி பற்றி தான். பாவம், அவள் எப்படி தான் ஏற்றுக்கிட்டாலோ தெரில இனியா. இல்லை பிரீத்தி, கண்டிப்பாக வினோவுக்கு அது புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அவளுக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவை ஒரு ஃபேமிலியே சேர்ந்து கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த ஃபேமிலியை கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்காது. ஆமாம் இனியா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி தான் அவங்களுக்குலாம் இவ்வளோ மனசு வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ தெரியல. ஆனால் அம்மா கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம படுறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாதுடி. டெஃபினட்டாக அம்மா பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அம்மா கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதனால தான் பிரீத்தி அம்மா நம்மளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். அம்மா நம்மளை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க தான். ஆனால் அம்மா நினைக்கிற மாதிரி அகில் சார், பிரசாந்த் சார், கார்த்திக் சார் இவங்க யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இவங்க 3 பேர் நல்லவங்க தான். ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏன்டி, அன்னைக்கு தான் வீட்டுக்கு போனோம்ல, எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தானே இருந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் நம்மளே அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே. சரி சரி, அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் விடு. சரி, இப்போ வா நம்ம போய் லஞ்ச் சாப்பிட்லாம். நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. என்ன நீ பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? மார்னிங்லேருந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்கடி, எப்படியும் உனக்கு பசிக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கலடி. என்ன நீ விளையாண்டுட்டு இருக்கியா? இன்னும் 2 ஹவர்ஸ்க்கு நம்ம இங்கே தான் இருக்கணும், தெரியும்ல? தெரியும்டி, இந்த 2 ஹவர்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் பசிச்சிடாது, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரினியா, உன்னாலலாம் பசி தாங்க முடியாது. ஒழுங்காக சாப்பிடவா. நீ சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம். என்ன வினோ? வினோ, எதுக்கடி கத்துற? சொல்லு, இங்கே தானே இருக்கேன். வினோ மாடி, நீ என்ன நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க? இது ஆஃபீஸ். தெரியும்டி, இது லஞ்ச் டைம் தானே. நீங்களும் சாப்பிட வர மாட்டீங்க, என்னையும் தூங்க விட மாட்டீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? லஞ்ச் டைம்னா சாப்பிட்றதுக்கு தான் போகணும், இப்படிலாம் தூங்கக்கூடாது. இப்படிலாம் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நான் லஞ்ச் டைம்ல தூங்கக்கூடாதுன்னு. இப்போ மேடம் அப்படி என்ன வேலை பார்த்து களைச்சு போய் தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பார்த்தனா? நீ இனியாவும் சேர்ந்து என்னை விட்டுட்டு ஹச்ஆர் மீட்டிங் போயிட்டீங்க. அப்பதான் ரீட்டா மேம், பெருசி இவங்கெல்லாம் வந்து எனக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுமா? வாட், உனக்கு வேலை கொடுத்தாங்களா? ஆமா பிரீத்தி, கார்த்திக் சாரும் அந்த டைம் இல்ல. கார்த்திக் சார், அகில் சார், பிரசாந்த் சார் இவங்க எல்லாரும் கிளைண்ட் மீட்டிங் போயிட்டாங்க. நீங்களும் வேற இல்லையா? இதுதான் சாக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என் தலையில அவ்வளவு வேலையை அள்ளி வச்சுட்டாங்க, தெரியுமா? வினோ, நீ என்ன இவ்வளவு ஸ்டூபிடா இருக்க? உனக்கான வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும். அடுத்தவங்க கொடுக்குற வேலையெல்லாம் உன்னை யார் பார்க்க சொன்னது? ஓகே, ஜஸ்ட் கூல் டவுன். எதுக்காக கத்துற? ஏண்டி நீயே கத்தி காட்டி கொடுத்துற போல? பின்ன என்னடி, இவ என்ன எல்லாரோட வேலையும் பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கா? அவளுக்கான ஒர்க்கை மட்டும் தானே அவ பார்க்கணும். ஆள் இல்லைன்னா ஆளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க பாரு இவளுக்கு. இவளும் முட்டாள் மாதிரி யாரெல்லாம் என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கா. என்ன வேணும் இதெல்லாம்? உனக்கு எங்கள்கிட்ட மட்டும் தான் வாய் பேச தெரியுமா என்ன? என்ன இனியா, நீங்க தானடி சொன்னீங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதெல்லாம் கெடுத்துடக்கூடாது, நல்ல வேலை பார்க்கணும், அது இதுன்னு சொன்னீங்களே. சொன்னதான், அது வேற இது வேறடி. லூசு மாதிரி அதையும் இதையும் குழப்பிட்டு இருக்காத. என்ன இனியா, அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு இருக்கா? ஒரு வேலை அவங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்க ஒன்னையும் பிரீத்தி தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. அதனால தான் அவங்க கொடுத்த வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஓ காட், நான் சொன்னதுக்கு மீனிங் வேற, நீ பேசுறதுக்கான மீனிங்கே வேறடி. இங்க பார்வினோ, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் அடுத்தவங்களோட வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது. உன்னோட பாஸ் என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும், சரியா? சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி என் பாஸ் கொடுக்குற வேலையை மட்டும் நான் பார்க்கறேன்னு வச்சுக்கலாம். அப்போ யாராவது வந்து என்கிட்ட வேலை சொன்னா அப்ப நான் என்ன சொல்றது? அப்படி யாராவது வந்து உனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா, எனக்கு என் பாஸ் வேலை கொடுத்துருக்காங்க, ஸோ நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடு. யாரு? கார்த்திக் சார் எனக்கு வேலை கொடுக்குறாரா? இங்க பாரு வினோதினி, உன் பாஸ் உனக்கு வேலை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை. இங்க இருக்கவங்க யாராவது உனக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீ பார்க்க கூடாது, புரிஞ்சுதா?
ஆ சரி இனியா, நான் யார் வேலை கொடுத்தாலும் பார்க்க மாட்டேன். அதுக்கேண்டி இவ்வளோ கோவப்படுற? இங்கே பாரு வினோ, இன்னும் இந்த கம்பெனியை பற்றி உனக்கு சரியாக தெரியல. இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்களோட வேலையை உன்கிட்ட கொடுத்தாங்க, அதை நீ பார்த்துட்ட அப்படின்னா இன்னொரு 10 பேர் வந்து அவங்களோட வேலையை உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சரி புரிஞ்சுது. ரொம்ப கிளாஸ் எடுக்காதவா, சாப்பிட போகலாம், பசிக்குது. பிரீத்தி, அவளுக்கு தான் பசிக்குதுல்ல, நீ கூட்டிகிட்டு போ சாப்பிட்றதுக்கு. இல்லடி, ஒரு நிமிஷம் இனியா. ஹலோ பிரீத்தி, நான் அகில் பேசுறேன். சொல்லுங்க சார். இனியா, வினோனி 3 பேரும் உடனே பர்சனல் ரூமுக்கு வாங்க. இப்போவே வரணுமா சார்? ஆமா, உடனே வரணும். சரி சார், வரோம். என்னடி, என்னாச்சு? உங்கள் அகில் சார் இருக்கார்ல, அவர் தான் உடனே நம்ம 3 பேரையும் பர்சனல் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. சரி வாங்க போகலாம், ஏதாவது ஒர்க்காக இருக்கும். இனியா எனக்கு பசிக்குது இனியா. என்னடி இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்த? சரி வா, அதான் சார் கூப்பிட்டுருக்காருல, ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பார்த்து கொடுத்துட்டு வந்து சாப்பிடலாம், சரியா? சரி. குட் ஆஃப்டர்நூன் சார். கார்த்திக், எஸ்டர்டேலாம் என்ன போட்டுட்டு இப்போ பத்தியா இவ்வளோ பம்மிட்டு இருக்கானு? டே, இதெல்லாம் கம்மி தான்டா பிரசாந்த், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. குட் ஆஃப்டர்நூன்மா. சார் கூப்பிட்டுருந்தீங்களே? ஆமாம், கூப்பிட்டுருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார், ஏதாவது ஒர்க்கா? ஒர்க்கு தான். ஏன் உன் கூட வந்து 2 பேரும் பேச மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை சார். இனியா பீஸு. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். டேய் பிரசாந்த், என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலடா. எஸ்டர்டேலாம் என்ன போட்டுட்டு இப்போ பாரு குட் ஆஃப்டர்நூன் எவ்வளோ பொறுமையாக வருதுன்னு. அதான்டா எனக்கும் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் வினோட குட் ஆஃப்டர்நூன் வேற மாதிரி. குட் ஆஃப்டர்நூன்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டாச்சா? இவருக்கு என்ன தாண்டி பிரச்சனை? வேலை இருக்குன்னு தானே சொல்லி கூப்பிட்டாரு, ஆனால் வேலையை தவிர மற்ற எல்லாமே பேசுறாரு. அமைதியாக இனியா, காதில் எதுவும் விழுந்துட போகுது. ஏன் விழுந்தா என்ன பண்ணிடுவாரு? என்னடி, இதெல்லாம் நம்ம வீடுன்னு நினச்சியா? இது ஆஃபீஸ். ஸோ வாட், அதுக்கு என்ன? மிஸ் இனியா, பிரீத்தி, வினோ, என்ன ஆன்சரே காணும். சாப்பிட்டீங்களா இல்லையா? அது வந்து சார், இன்னும் சாப்பிடல சார், இனிமே தான் சாப்பிட்ணும். வாட், இன்னும் சாப்பிடலையா? அதான் லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? அது வந்து சார். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா சார்? தாராளமாக கேட்கலாம், கேளுங்க. எங்கள் 3 பேருக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு அர்ஜென்ட்டாக கிளம்பி வர சொன்னீங்க, ஆனால் வேலையை தவிர மற்ற எல்லாமே கேட்குறீங்க. அப்படியா? வேலை இருக்கு நான் சொன்னேன். ஆமாம், வேலை இருக்கிறதுனால தானே கூப்பிட்டீங்க. என்ன பிரீத்தி, வேலை இருக்குன்னு தானே சொன்னார்? இனியா, நம்ம அர்ஜென்ட்டாக வரணும்னு தாண்டி சொன்னார், வேலை இருக்குன்னுலாம் சொல்லலை. என்னடி சொல்கிற? நான் பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. இதில் நான் எப்படி உனக்கு பேசுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது? என்ன பிரீத்தி இப்படி மாட்டி விட்டுட்ட? ஹலோ, என்ன ஆன்சரே காணும்? இவர் ஒருத்தர் பாயிண்ட் கிடைச்சிடக்கூடாது, உடனே அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. என்ன பிரீத்தி, உங்ககிட்ட நான் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன்னா என்ன? நோ சார். என்ன இனியா, இப்போ என்ன சொல்றீங்க? சரி சார், அப்புறம் எதுக்காக எங்கள் 3 பேரையும் கூப்பிட்டுருந்தீங்க? ஏன் ஒர்க் இருந்தால் தான் உங்க 3 பேரையும் கூப்பிடணும்னு இருக்கா என்ன? அப்படி சொல்லலை சார், அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருந்தீங்களே, அதான் ஏதாவது வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சி கேட்டேன். இல்லையே, நீங்க அப்படி கேட்கலையே. ஐயோ கடவுளே, தெரியாம கேட்டுட்டேன் சார், விடுங்க. என்னடா இன்னைக்கு இனியாவே இவ்வளோ தடுமாறுறாங்க? ஆமா, இடக்கு முடக்கா இவன் கேள்வி கேட்டா அப்புறம் தடுமாறாம என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பாடு கொண்டு வரலையா, இல்லை சாப்பிட போக வேணான்னு இருக்கீங்களா? இல்ல சார், சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கோம், இவளுக்கு தான் பசிக்கலையா. வினோ, என்ன இனியா? என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு தான் பசிக்கலன்னு சொன்னீங்களா, அதுதான் சொன்னேன். இங்க பாரு, ஒழுங்கா அமைதியா இருந்துரு, தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கொந்தளிக்கிறா? அப்படியா? பசிக்கலையா? அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நீங்க ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க பார்த்துட்டு கிளம்புறோம். ஓ, அப்ப அதெல்லாம் நான் கேட்கக்கூடாது அப்படித்தானே? ஹலோ மிஸ்டர் அகில் சார், இப்போ நீங்க கம்பெனியோட சிஇஓ, நாங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற பிஏ. ஸோ எங்களை நீங்க டேக் கேர் பண்றதை விட்டுட்டு ஒர்க் என்னன்னு சொல்லுங்க, பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம். ஓ ஆமால, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. நீங்க சொல்லிதான் மேம் எனக்கு ஞாபகம் வருது. எனிவே தேங்க்யூ இனியா மேம், இதை ஞாபகப்படுத்தினதுக்கு. வினோமா, உனக்கு பசிக்குதா? பயங்கரமா பசிக்குது. தூக்கம் எது வருதா என்ன? இல்ல சார், தூக்கம்லாம் வரல. நான் தூங்கிட்டு இருந்தது இவருக்கு எப்படி தெரியும்? அதான கரெக்டா தூக்கம் வருதான்னு கேக்குறாரு. ஆர் யூ ஷுவர்? தூக்கம் வரலையா? என்னடா அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? ஓ, நீ இப்பதானே வந்து, அதான் உனக்கு விஷயம் தெரியல. ஏன்டா என்னாச்சு? இவ்வளவு நேரம் இவங்க கேபின் கேமரா தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். வினோ செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருந்தா. இனியா ஃபேஸே சரியில்லை, சேடா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டுருக்கான். ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இல்ல சார், தூக்கம்லாம் வரல, ஆனா பசிக்குது. சரி பிரீத்தி, உனக்கு பசிக்குதா? அது வந்து லைட்டா பசிக்குது சார். லைட்டாவோ டைட்டாவோ பசிக்குதுல? இனியா மேம், உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? எனக்குலாம் ஒன்றும் பசிக்கல. சரி பைசல், எதுக்கு இப்போ அவரை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன இனியா மேம்? ரொம்ப தான் பண்றாரு. நீ கூட தான் ரொம்ப பண்ற. நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணியா? நீங்க இந்த கம்பெனியோட சிஇஓ, எங்களெல்லாம் டேக் கேர் பண்ணிக்க வேணாம், உங்க வேலையை மட்டும் பாருங்க, நீ தானடி சொன்ன? ஆமா, நான் கரெக்டா தான் சொன்னேன். ரொம்ப பேசினல, அதனால தான் அவரு ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. பைசல் சார், ஏதாவது வேணுமா? நானே எடுத்துட்டு வரேன், சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு தான் கூப்பிடுறேன். உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு பைசலா? அகில் சார், அதெல்லாம் வேணாம், நாங்களே போய் எடுத்துட்டு வரோம். நீங்க உட்காருங்க, நான் பைசல் எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார், நானே போய் எடுத்துட்டு வரேன். சரி போய் எடுத்துட்டு வா.
அப்புறம் பிரீத்தி மேம் என்ன லஞ்ச் கொண்டு வந்தீங்க? ஏன் வாசல்லே தான் நின்று பேசுவீங்களா என்ன? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஹே, இவளுகளுக்கு இவன் தான் சரியான ஆளு. இதே மாதிரி நான் பேசியிருந்தேன்னு வையன் செம்மையா மொக்க பண்ணி விட்டுருப்பா. இப்ப பாரு பம்மிட்டு இருக்கா. ஆமாண்டா, நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். அகில் சார் நான் லஞ்ச் கொண்டு வந்துட்டேன். சரி பிரீத்தி வினோ வாங்க சாப்பிடலாம். ஆ என்னம்மா நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் சார், எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. என்ன பிரீத்தி? ஆ ஆ சாப்பிடலாம் சார். பிரீத்தி, என்னடி என்னை விட்டுட்டு சாப்பிட போறேன்றீங்க? நீ தானே பசிக்கலன்னு சொன்ன. ஏ, அது அது சும்மா பந்தாவுக்கு சொன்னேன்டி. என்ன பந்தாவுக்கு சொன்னீங்களா? சரி. சரிண்ணா. நாங்கள் சாப்பிட போகிறோம். உனக்கு பசிக்குதுன்னா அவர்கிட்ட கேளு, என்னாலலாம் கேட்க முடியாது. என்னம்மா அதான் கூப்பிட்டல, வாங்க உள்ள. டேய் நீங்களும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். டே அப்போ இனியா அவங்களுக்கு தான் பசிக்கல, நம்ம சாப்பிடலாம். பிரசாந்த் சார், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். திரும்ப கூட கேட்க மாட்டீங்களா? என்ன பேச்சுக்கு சொன்னீங்க? அது பசிக்கலன்னு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஓ, அப்போ மேடம்க்கு பசிக்குது ஆனா பந்தாவுக்கு பசிக்கலன்னு சொல்ற. இவரை இருக்கட்டும், பாத்துக்கிறேன். என்ன மேடம் பதிலே காணும்? ஆமா, பந்தாவுக்கு தான் சொன்னேன். எனக்கு பசிக்குது, போதுமா? சரி சரி, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க சாப்பிடலாம். ஆமா, லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகி தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நீங்க என்ன சாப்பிடாம இருந்தீங்க? அதான் நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையான்னு மானிட்டர்ல பார்த்துட்டு உட்காந்தமே. என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க? அது நீ எப்படி பந்தா காமிச்சிட்டு சாப்பிடாம உட்காந்தியோ அதே மாதிரி நாங்களும் பந்தா காமிச்சிட்டு சாப்பிடாம உட்காந்தோம். இவருக்கு இருக்கிற கொழுப்பெல்லாம் யாருக்குமே இருக்காதுடி. உனக்கு அவர் தான் கரெக்டான ஆளு. இவளுக்கு வேற, அவர் என்ன பண்ணாலும் அவருக்கே தான் சப்போர்ட் பண்றாளுங்க. கூட பிறந்த அக்கானா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாளா? என்ன இனியா மேடம் சாப்பிட போலாமா? போலாம். அதான் போலான்னு சொல்லிட்டாங்களடா. அப்படியே 32 பள்ளியும் காமிச்சிட்டு இருக்கா, வா போலாம். போங்கடா, பொறாம பிடிச்சவனுங்களா. என்ன ஜெகன், 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன ஸ்னேகா, ஏதாவது விஷயமா என்ன? நோனோ, நாங்க உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். என்ன பார்க்கறதுக்கா? நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலே நானே ஒரு ரூமுக்கு வந்திருப்பேனே. பரவாயில்ல மஞ்சு, இதுல என்ன இருக்கு? நான் ஒரு ரூமுக்கு வந்தானே, நீ ஒரு ரூமுக்கு வந்தானே. அதுவும் கரெக்டு தான். சரி, எங்க நந்தினியை காணும்? அவளுக்கு ஹெட் பெயினா இருக்கா, அதான் தூங்கிட்டு இருக்கா. ஓ சரி சரி சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன் ஸ்னேகா. அம்மா ஜெகன், என்ன காலையிலேருந்து எங்க போன? ஏண்டி என்னாச்சு? மார்னிங்லேருந்து நான் உன்னை தேடிட்டே இருந்தேன், ஆனா நீ ஆளையே காணும். அதான் எங்க போயிருந்த? ஒரு ஒர்க்கு விஷயமா வெளில போயிருந்தேன். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி சாரி, இனிமே சொல்லிட்டு போறேன் சரியா? ஜெகன், இதுக்காக எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? இல்ல மஞ்சு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எப்படி நீ எழுந்திரிச்ச உடனே என்னை தேடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லாம போனது என்னோட தப்பு தான். சாரி. பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ சாரி எல்லாம் கேட்காத. பரவாயில்ல. ஜெகனுக்கு கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கு மஞ்சு எப்படிலாம் பேசினா எப்படிலாம் மயங்குவானு. ஆனா நமக்கு தான் அகில் மாமாவை எப்படி பேசி மடக்கணும்னு தெரியல. ஜெகன் மட்டும் காய கரெக்டா நவுத்துனானா கண்டிப்பா அகில் மாமா எனக்கு தான். எப்படியாவது இவன் சொல்றதை மட்டும் மஞ்சு கேட்கற மாதிரி பண்ணிடணும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா என் ரூட் ஈஸியாவே கிளியர் ஆயிடும். அப்படி ஒரு வேளை இவங்களால நடக்கலனாலும் எனக்கு தான் அகில் மாமா. கண்டிப்பா நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். என்ன ஸ்னேகா, இதை யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மஞ்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க நில்லுங்க. டே ஜெகன், சொல்லு ஸ்னேகா. இன்னும் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்னா புரியல. அதான் அந்த மஞ்சு உன் பக்கம் வந்துட்டால, அப்புறம் எதுக்கு இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இது எதுக்கு நீ கேக்குற? ஜெகன், நீ பண்ற விஷயத்துல தான் என்னோட விஷயமும் அடங்கி இருக்கு, தெரியும்ல? இங்க பாரு ஸ்னேகா, இப்பவும் சொல்றேன், மஞ்சுவை மட்டும் நம்பி இருக்காத. முடிஞ்ச வரைக்கும் அவன் மனசுல நீயும் இடம் பிடிக்க பாரு. நானும் என்னதான் ஜெகன் பண்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்க பண்ற முயற்சி எல்லாம். டேய், நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதுக்கு? நீ சும்மா இருந்தாலும் சரி, எதையாவது சுமந்துட்டு இருந்தாலும் சரி, உனக்கு அகில் வேணும்ல? வேணும் தான் ஜெகன், ஆனா அது எப்படி? எப்படின்னா, நான் மஞ்சுவை மடக்கல, அந்த மாதிரி தான். நீ அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, அது மாதிரி என்ன சுத்த சொல்றியா? நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். அதுவா உன் கையை தேடி வராது, நீ தான் முயற்சி பண்ணணும். ஆமா, ஜெகன் சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அகில் மாமாவை சொத்துக்காக மட்டும் இல்ல, அவர் எனக்கு மனசார பிடிச்சிருக்கு. சோ அவர் அடையணும்னா நான் தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி ஆகணும். அவர் மனசு முழுக்க இந்த ஸ்னேகா போய் உட்கார வரைக்கும் முயற்சி பண்ணணும். என்ன ஸ்னேகா, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரியுது ஜெகன், இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். புரிஞ்சா சரிதான். சரி, மஞ்சு வந்துட்டா, அமைதியா இரு. என்னாச்சு மஞ்சு, தண்ணி எடுத்துட்டு வரேன் போனேன்? அது ஸ்னேகா, தண்ணி ரூம்ல இல்ல, கீழே தான் போய் எடுத்துட்டு வரணும். நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல மஞ்சு, பரவாயில்ல இருக்கட்டும். உங்க கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, நான் குடிச்சிட்டேன், போதும். இல்ல கொஞ்ச நேரம் இரு, நான் போய் கீழே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதான் நான் சொல்றேன்ல மஞ்சு, பரவாயில்ல இருக்கட்டும், நான் குடிச்சிட்டேன், போதும். ஜெகன், மஞ்சு நீயும் ஸ்னேகாவும் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே ஜெகன், நீ போ. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே வந்துடுவேன், சரியா? சரி ஸ்னேகா, வா உட்காந்து பேசலாம். இல்ல மஞ்சு, பரவாயில்ல இருக்கட்டும். சந்தோஷமான விஷயம்னா உட்காந்து பேசலாம். எனக்கு நடக்கிறது எல்லாமே சோகமான விஷயம். இதுல எங்க இருந்து நான் சந்தோஷமா உட்காந்து பேசுறது? என்ன ஸ்னேகா சொல்ற? என்னாச்சு? என்னன்னு மஞ்சு சொல்றது? எல்லாம் அகில் மாமாவை பத்தி தான். அண்ணாவை பத்தியா? அண்ணா பத்தி என்ன? அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல மஞ்சு, அகில் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு முன்னாடி தெரியுமே. அதுக்கும் நீ சுகமா இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? நான் தான் அகில் மாமான்னு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். ஆனா அவரு எனக்கு கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. ஐயோ ஸ்னேகா, இதை நினைச்சா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? அண்ணா எல்லாம் வேலையில இருக்கான்ல, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கான். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. அண்ணா எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ அவனை கூட்டிட்டு வெளியில போலாம், சரியா? நீ தான் வெளியில போலான்னு சொல்ற. வெளில போனா நல்லதா இருக்கும், ஆனா அதுக்கு அவர் வரணும்ல. ஏன் வர மாட்டான்? கண்டிப்பா வருவான், நான் வர வைக்கிறேன், சரியா?
ஆனா மஞ்சு அகில் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அஃப்கோர்ஸ் ஒத்துப்பாங்க. நீ அழகா இருக்க, படிச்சிருக்க, உன்ட்டு எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கப்போ எப்படி ஒத்துக்காம போவாங்க? நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் மஞ்சு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அகில் மாமா என்ன நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதான் நான் சொன்னல ஸ்னேகா, அண்ணன் கொஞ்சம் ஒர்க்கா இருக்கால. அது இல்லாம அரவிந்தனா மேரேஜ் வேற வருது. அரவிந்தனாவும் ஆஃபீஸ் போகல. சோ அகில் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, கார்த்திக் அண்ணா, இவங்க 3 பேரும் தானே. அதான் எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அரவிந்தனா மேரேஜ் முடிஞ்சதும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் வெளில போலாம். சரியா? மஞ்சு, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன ஸ்னேகா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? நீ எது கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். கேளு. அது வந்து மஞ்சு, அரவிந்த் மாமாவும் வீட்டில் இருக்கிறதுனால தான் அகில் மாமாவுக்கும் அதிகமாக வேலை இருக்கு. ஸோ ஒர்க் பிஸியில தான் எனக்கு கண்டுக்காம இருக்காருன்னு நீ சொல்ற. ஆனா மஞ்சு, அகில் மாமா ஒரு வேலை வேற யாராவது லவ் பண்ணா என்ன பண்ணுவேன்? வாட்? அகில் அண்ணா வேற யாராவது லவ் பண்ணுவானா? என்ன ஸ்னேகா பேசிட்டு இருக்க? இங்க பாரு ஸ்னேகா, அகில் அண்ணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அகில் அண்ணா ரொம்பவும் லாயலான பையன். இந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் லவ் இதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சொல்லப்போனா உன்னையவே அகில் அண்ணா லவ் பண்ணுவானான்னு கேட்டா தெரியல. அப்புறம் எப்படி அன்னைக்கு அகில் மாமா எனக்கு தான் சொன்னேன்? ஆமா, அகில் அண்ணா உனக்குன்னு தான் சொன்னேன். ஆனா அகில் அண்ணா உன்னை லவ் பண்ணுவான்னு சொல்லல. எனக்கு புரியல மஞ்சு. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். அகில் அண்ணா உன்னை லவ் பண்ணாதான் உனக்குன்னு இல்ல. அகில் அண்ணா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அகில் அண்ணா உனக்கு தானே. ஆமா, நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கரெக்ட் தான். ஆனா அகில் மாமாவுக்கு பிடிக்காமல கல்யாணம் பண்ண முடியும்? நீயாவே ஏன் பிடிக்காதுன்னு நினைக்கிற? கண்டிப்பா அகில் அண்ணாவுக்கு உன்னை பிடிக்கும். நீ கவலைப்படாத. சரியா? அதே போல அவன் வேற யாராச்சும் லவ் பண்றானோ இல்ல வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணிப்பானோலாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. சரியா? இப்பவும் சொல்ற ஸ்னேகா, அகில் அண்ணா உனக்கு தான். சரியா? பரவாயில்லையே, இவ அன்னைக்கு சொல்லும்போது கூட நான் சும்மா தான் சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்தா அகில் மாமா எனக்கு தான் சொல்றா. அப்போ என்ன ஆனாலும் மஞ்சு கண்டிப்பா நம்ம பக்கம் தான் இருப்பா. நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன ஸ்னேகா, புரிஞ்சுதா? புரியுது மஞ்சு. நீ இருக்க தைரியத்தில் தான் நானும் இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல ஸ்னேகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியா? சரி மஞ்சு, நீ பாரு, நான் நந்தினியை போய் பாக்குறேன். சரியா? நானும் வரட்டுமா ஸ்னேகா? இல்ல மஞ்சு, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. சரியா? அதான் சாப்பிட்டாச்சுல, நான் கிளம்பட்டுமா? கிளம்புறியா? எங்க கிளம்புற? இது என்ன கேள்வி? எங்க கேபினுக்கு தான் கிளம்புறேன். அங்க போய் சப்பா, உங்ககிட்ட விளையாடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க, என்ன விஷயம்னு. வேலை இருக்கா? உன்னோட பாஸ் நான் எனக்கே தெரியாம உனக்கு என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு நானும் பிரீத்தியும் ஹச்ஆர் மீட்டிங் போயிருந்தோம். அப்போ என்னோட டிபார்ட்மெண்ட் டீம்ல உள்ளவங்க நிறைய எரர் பண்ணியிருக்கதா சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம். எனக்கு தெரியாம நீ எப்போ வேற டீம்ல எல்லாம் போய் சேர்ந்த? நீ என்னோட பர்சனல் செக்ரட்டரி. அந்த வேலை மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்தது. அது இல்லாம வேற டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது? அது 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 வந்து இனியா இழுக்காம நான் கேட்டதுக்கு என்ன பதிலோ அதை சொல்லு. இல்ல அகில் சார், அது வந்து இப்போ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கவங்க எல்லாருமே நியூ ஜாயினிங். ஸோ அவங்களால எரர் எல்லாம் கிளியர் பண்ண முடியல. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு. சரிம்மா, நீ ஹெல்ப் பண்ணதாவே இருக்கட்டும். அது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போன? அது வந்து அகில் சார், நீ இழுக்கிறதுலே நல்லா புரியுது. நீ என்ன பண்ணு, இந்த பர்சனல் செக்ரட்டரி ஒர்க்கை ரிசைன் பண்ணிடு. ஆல்ரெடி இருந்தியே எடிட்டிங் டிபார்ட்மெண்ட், அதுலேயே போய் இருந்துக்கோ. ஏதோ நான் உன்னை கம்பல் பண்ணி எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஐயோ அகில் சார், அப்படிலாம் இல்லை. வேற எப்படி? அதான் சொன்னல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணேன். ஓ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதை நீ பண்ண? ஆமா சார். ஏன் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒன்ன தவிர வேற யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதா என்ன? அப்படி இல்லை சார், இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதான் இருக்காங்கல்ல, அப்புறம் நீ எதுக்காக போன? அவங்கெல்லாம் நியூ ஸ்டாஃப்க்கே ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பைசல் ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? பைசல், சொல்லுங்க சார். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை நியூ ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். உடனே கலெக்ட் பண்ணி என்னோட கேபினுக்கு எடுத்துருவாங்க. சரியா? ஓகே சார், கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் சாரி சார், நான் பர்சனல் ரூம்குள்ள வரக்கூடாது. பைசல், ஐ நோ, நான் தானே கூப்பிட்டேன். நான் பர்மிஷன் கொடுக்காம வந்ததான் தப்பு. என்னோட பர்மிஷனோட தான் வந்திருக்கீங்க. இல்ல சார், மெயின் சேர்மன் சார் சொல்லியிருக்காங்க இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு. அதான் ஃபைசல், நான் கூப்பிட்டதுனால தானே வந்தீங்க. ஆமா சார். சரி, ஓகே. இப்போ நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே உடனே கலெக்ட் பண்ணி என்னோட கேபின்ல இருக்கணும். புரிஞ்சுதா? யா சார், புரிஞ்சுது. ஓகே, இப்போ நீங்க போகலாம். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? இல்ல இனியா மேடம், கோவம்லாம் படல. இத்தனை நாளா எல்லா ஸ்டாஃபையும் பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தேன். இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ அகில் சார், அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லியிருக்கீங்க. கூடி சீக்கிரமாவே எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுப்பேன். ஆனா இப்போ கம்ப்ளைண்ட் என்னமோ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தானே? கம்ப்ளைண்டா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா? நீ என்னோட பர்சனல் செக்ரட்டரி, எனக்காக வேலை பாக்குறவ. தப்பா சொல்லிட்டேன். யூ ஆர் மை ஃபியூச்சர் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஆமா டார்லிங், அதுல என்ன உனக்கு சந்தேகம்? பொறுமையா பேசுங்க. ஃபைசல் சார் போனாரா என்னன்னு கூட தெரியல. எவன் இருந்தா எனக்கு என்னடி, நான் உண்மையா தானே சொல்றேன். அப்பா சாமி, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எங்கடி போற? அகில் சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. நான் எதுக்கு விடணும்? நீங்க தானே பிடிச்சி வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க தான் விடணும். இப்போ நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அகில் சார், விளையாடாதீங்க. இது ஒன்றும் வீடு இல்லை, இது உங்க கம்பெனி. ஆமா, நானும் வீடுன்னு சொல்லலையே. விடுங்க சார், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஃபைசல் என்ன சொன்னா கேட்டல? அது நான் ஆஃபீஸில் உள்ளவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லல. பிரசாந்த் சார், கார்த்திக் சார், யார் வேணா வரலாம்ல. ஏன் அரவிந்த் சார் கூட வரலாம். விடுங்க. என்ன பிரசாந்த் கார்த்திக்லாம் பிஸியா இருக்கானுங்க, வரமாட்டானுங்க. சரி, அவங்க வரலன்னா என்ன, அரவிந்த் சார் வரல. விடுங்க. சோ சேட், அரவிந்தனாவும் வரமாட்டாரு. அவர் மேரேஜ் லீவ்ல இருக்காரு. நீ இப்போ எந்த ரீசனும் சொல்ல முடியாது. நானும் உன்னை விட போறது இல்ல. அச்சோ, என்னதான் வேணும் சொல்லுங்க. என்ன கேட்டாலும் கிடைக்குமா? இங்க பாருங்க, ரொம்ப வாழ்த்தனை பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ தானடி என்ன வேணும்னு கேக்குற? நான் வந்து நீங்க இப்படி இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே, அதுக்காக என்ன வேணும்னு கேட்டேன். அதாண்டி, அதுக்கு தான் நானும் ஒன்னு சொல்லலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க.
எஸ்டர்டே ஒன்று கொடுத்தியே அதே மாதிரி ஒன்று கொடு விட்டுறேன். என்ன கொடுத்தேன்? ஏன்டி உனக்கு தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. ஓ மேடம்க்கு என் வாயிலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? கடவுளே, என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. எஸ்டர்டே கொடுத்த மாதிரி நச்சுன்னு ஒன்று கொடு விட்டுறேன். அகில் சார், விளையாடாதீங்க, என்ன விடுங்க. என்னடா அது, எஸ்டர்டே நச்சுன்னு கொடுக்கும்போது இவ்வளோ வெக்கம் வரல, இப்போ நான் கேட்கும்போது இவ்வளோ வெக்கப்படுற. சரி, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன். என்ன? நீ கொடுக்க போகிற கிஸ்ஸை எங்கே வேணாலும் கொடுக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆஃபர் எப்படி, உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயடா, உங்க ஆஃபர் யாருக்கு வேணும்? ஓ உனக்கு அப்போ ஆஃபர்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்கே இருக்க போகிற. நினப்பு தான். நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கிடைக்காத கிஸ்ஸுக்கு நீங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி கொழுப்பா, கண்டிப்பாக எனக்கு கொடுத்து தான் ஆகணும். முடியாது. சரி. என்ன உடனே சரின்ட்டீங்க? அது நீ தானே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, அதான் நானே கொடுக்கலான்னு இருக்கேன். அதையும் நான் பார்க்குறேன். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எனக்கு கிஸ் கொடுத்துருவீங்களா? இது என்னடி போங்கா இருக்கு, என்னோட பெர்மிஷனே இல்லாமல் தானே நீ என்ன கிஸ் பண்ண. அப்போ எனக்கும் உன்னோட பெர்மிஷன் தேவையே இல்லை. அதெல்லாம் இல்லை. நான்லாம் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் முடியாது. என்ன? சரிம்மா, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண மாட்டேன், முறைக்காத. அப்போ நான் முறைச்சா நீங்கள் பயந்துருவீங்க, அப்படித்தானே? யாருக்குமே பயப்படாத இந்த அகில் உன்னை பார்த்து பயப்படுவானா? அப்போ பயப்பட மாட்டீங்களா? என்னடி பண்றது, பந்தாவா அப்படி சொல்லிக்கிட்டாலும் நீ பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. அது அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப பண்ணாதடி, பக்கத்துல தான் இருக்க, கடிச்சிருவேன். சரி சொல்லுங்க. ஐ லவ் யூ. நான் இதை கேட்கல. எதுக்காக இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு, அதுக்கப்புறம் சொல்றேன். சேம் டியூ சொல்லுங்க. இங்க பாருடி, இந்த சேம் டியூ, லவ் யூ டூ இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி ஃபீல் பண்ணி சொன்னனோ அதே மாதிரி சொல்லு. கடவுளே, ரொம்ப படுத்துறீங்கப்பா. என்னடி, சொல்ல விருப்பம் இல்லைனா விடு. சரி சரி, கோவப்படாதீங்க. ஐ லவ் யூ. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. சரி, இப்போவாது விடுங்க. இருடி, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு. அதை நீங்க விட்டுட்டே சொல்லலாம். இல்ல இதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி சொல்லுங்க. நாளை தரிச்சு அரவிந்தா, நான் மேரேஜ் இன்விடேஷன் எடுத்துட்டு உங்க ஊருக்கு தான் வரப்போறோம். எங்க ஊருக்கா? எங்க ஊருக்கு எதுக்கு வரீங்க? உங்க வீட்டுக்கிட்ட ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அதுதான் எங்க குலதெய்வ கோயில். ஸோ ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை அங்கதான் வைக்கணும். அதனால ஃபேமிலியோட அங்கதான் வரலான்னு இருக்கோம். ஓ, இதுதான் சொல்ல வந்த விஷயமா? சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்ணணுமா? நீயும் கோவிலுக்கு வரணும். நான்லாம் வரமாட்டேன். கண்டிப்பா நீ வரணும், வருவ. கனவு கண்டுட்டே இருங்க. நீ வரலனா உன்னை உங்க வீட்லயே வந்து தூக்கிட்டு போவேன். என்ன பயமுறுத்துறீங்களா? சேச்சா, நான் உண்மையை தான் சொல்றேன். அதையும் பாக்குறேன், நீங்க தூக்கிட்டு போறத. என்னடி, நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறியா என்ன? சேச்சா, நினைக்கலாம் இல்ல, நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன். ஓ மேடம், எந்த நம்பிக்கையில இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ஃபேமிலி இருக்க நம்பிக்கையில தான். என்ன, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கறனால நான் உன்னை தூக்கிட்டு போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க தான் அம்மா பையனாச்சே. நீங்க என்ன தூக்கிட்டு போறதில்ல, என்ன தேட கூட மாட்டீங்க. ஆமாண்டி, நான் அம்மா பையன் தான், இல்லைன்னு சொல்ல. அம்மா எப்படி என் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேனோ அதே போலதான் நீயும் என் கூடவே எப்போதும் எனக்கு மட்டும் சொந்தமானவளா. என்ன கலா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா பசங்களை எங்க போய் பார்க்கணும்னு தெரியலையே. என்ன நீ, நம்ம என்ன யாரோவா? கம்பெனியே நம்மளோடது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆகலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் வந்தது இல்லைல்ல. அதனால என்ன, நீ யாரையாவது கூப்பிட்டு கேட்கலாம் வாங்க. ஆமாக்கா, அகிலா சொல்றது கரெக்ட் தான், யாரையாவது கூப்பிட்டு கேட்கலாம். சரி, அதோட ஒரு தம்பி போறான். எப்பா தம்பி, எப்பா? என்னையா மேடம்? ஆமாப்பா, ஒன்னதான். சொல்லுங்க மேடம், யார் நீங்க? ஏய், என்ன நீ பாட்டுக்கு யார் நீங்கன்னு கேக்குற? மேடம், உங்களை யாருன்னு எனக்கு தெரியல மேடம், நீங்க சொன்னாதானே தெரியும். ஏய் அகிலா, தம்பி, நாங்க அகில், பிரசாந்த், கார்த்திகோட அம்மா. சிஓ சார் அம்மாவா? ஆமா, உங்க சேர்மன் அரவிந்துக்கும் இவங்க தான் அம்மா. ஐயோ சாரி மேடம், எனக்கு உங்களுக்கு தெரியாது மேடம், அதான் யாருன்னு கேட்டேன். சேச்சா, இல்லப்பா, நான் இதுக்கு முன்னாடி கம்பெனிக்கெல்லாம் வந்ததில்ல, அதனால தான் உனக்கு தெரியாம இருந்திருக்கும். பரவாயில்ல. வாங்க மேடம், ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு அகில், பிரசாந்த், கார்த்திக் இவங்க 3 பேரையும் பார்க்கணும். ஆமாப்பா தம்பி, அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு, நாங்க போய் பாத்துக்கிறோம். மேம், அவங்க சொல்லு, அதான் கேக்குறோம்ல, சொல்லு எங்க இருக்காங்க? அவங்க பர்சனல் ரூம்ல இருக்காங்க மேடம். பர்சனல் ரூமா? ஆமா மேடம். அது என்ன பர்சனல் ரூம்? மேடம், பர்சனல் ரூம்ங்கிறது சேர்மன் சாருக்கும் சிஓ சாருக்கும் உள்ளது மேடம். அந்த ரூம்ல போறதுக்கு வேற எந்த ஸ்டாஃப்க்கும் பர்மிஷன் கிடையாது மேடம். ஏன் சீப் கிளைண்ட்ஸ்க்கு கூட பர்மிஷன் கிடையாது மேடம். அந்த ரூம்ல சேர்மன் சார், சிஓ சார் இவங்களை தாண்டி வேற யாருமே போக முடியாது மேடம். அப்ப என்ன சொல்ல வர? நாங்களும் போக முடியாதுன்னு சொல்றியா என்ன? இல்ல மேடம், நான் அப்படி சொல்லல. நீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர், நீங்களா போலாம் மேடம். ஸ்டாஃபா இருக்கிற நாங்க தான் மேடம் போக கூடாது. ஓ, அப்ப சரிப்பா, அந்த ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? கண்டிப்பா காட்டுறேன் மேடம், வாங்க. ஆமா, நம்ம இந்த பர்சனல் ரூமுக்கு போகும்போது இனி அங்க நின்றுட்டு இருந்தாங்களே, நார்மல் ஸ்டாஃப்லாம் அந்த ரூம்ல அலோடு கிடையாது. ஆனா எப்படி இனியா நின்றுட்டு இருந்தாங்க? அகில் சார் ஒண்ணுமே சொல்லாம இருந்தாரு. சரி, நம்மள கூப்பிட்ட மாதிரியே இனியாவே எதுக்காவது கூப்பிட்டு போல. என்னப்பா, போலாமா? மேடம் போலாம். மேடம், இந்த ரூம் தான் மேடம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். கலா, அகிலா, வாங்க உள்ள போலாம்.